இவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க போலயே. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிஸ். இந்த வேலை என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து என்ன யார் எக்ஸ்போஸ் பண்ண வேணாம்டா, நானே என்ன எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லா என்ட்ரியில அவங்களே தானே எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இது நடந்தது அண்ட் அவங்க வந்து அந்த இடத்துல மாத்தி சொன்னாங்க அண்ட் எனக்கு நிறைய பேர் சதி செஞ்சுட்டாங்க, இல்லாட்டி நான் தான் அந்த இடத்துல ஜெயிச்சிருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யார்? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க தரமான பதிலடி கொடுத்துருக்காங்க தான் சொன்னோம். அது யாரு, அங்க என்னென்ன சொன்னாங்க, அதை பத்தி வீடியோ மொத்தமா பார்த்தலாம். அதுக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா யார் அந்த தானாவே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது நீங்க கேட்டீங்கன்னா வேற யாரும் இல்ல, இந்த தமிழ்நாட்டின் நடிப்பு சாண்ட்ரா தான். சாண்ட்ரா இப்போ வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, நிறைய இன்டர்வியூ வந்திருக்கு, நீங்களே பார்த்திருப்பீங்க. அந்த இன்டர்வியூல ஒவ்வொரு இன்டர்வியூல ஒவ்வொன்று பேசியிருப்பாங்க, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள ஒன்று பேசிட்டு இப்போ இன்டர்வியூல வந்து ஒன்று பேசுறாங்க, அந்த ஸ்டேஜ்ல ஒன்று பேசுறாங்க, எல்லாம் மாத்தி மாத்தி ஒன்று பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம மொத்தமா பார்த்தலாம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கே எல்லாமே இவங்களை பாத்தீங்களா, இப்ப சாண்ட்ராவும் பிரஜனும் ஒன்று சொன்னாங்கல்ல, இப்போ வெளில வந்து எல்லாம் கிளிப்பை பார்த்துட்டு வந்துருக்காங்க, இந்த ட்ரோலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்க வச்சு பேசுறாங்க, நம்மள மாதிரி யாரும் எபிசோட் பார்க்கவே இல்லை, எல்லாம் கிளிப்பை பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இவங்களே கிளிப்பை தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க, இவங்கவே ஒரு ட்ரோலை தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இல்ல புரியல ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரம்யா இப்போ வந்து செலிப்ரேஷன் ரவுண்ட்ல ரம்யா வரும்போது பிரஜன் வந்து கால் பண்ணி பேசியிருக்காங்க, கால் பண்ணி சாண்ட்ராவை பண்ணி பணப்பெட்டி எடுக்க வை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதுல வந்து உள்ள சொல்லியிருக்க மாட்டாங்க ரம்யா, அது வந்து அந்த டாபிக் இங்க வருது. அது எப்படி இந்த டாபிக் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல சாண்ட்ரா சொல்றாங்க பணப்பெட்டியை சாண்ட்ராவை எடுக்க சொல்லி ரம்யாட்ட சொன்னாங்க. ஆனா வந்து ரம்யா என்கிட்ட சொல்லல, கனிகிட்ட போய் சொன்னனால கனியை போயிட்டு என்ன நெகட்டிவா ஒன்று சொன்னாங்க, அவங்களை எடுக்க கூடாது, அவங்களுக்கு போவே கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவே இதை கிளிப்பை தான் பார்த்திருக்காங்க தவிர உள்ள எல்லாம் நினைச்சிட்டு பார்க்கல. ஏன்னா அன்னைக்கு 24 லைவ்ல அது டெலிகாஸ்ட் ஆச்சு. அப்போ பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, அது உண்மைதான். ரம்யா வந்து கனிகிட்ட சொல்லியிருக்காங்க, இப்படி வந்து பிரஜன் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் வந்து சாண்ட்ராவை பணப்பேட்டி எடுக்க சொல்லு அப்படின்னு சொன்னதை வந்து கனிகிட்ட சொல்லியிருக்காங்க ரம்யா. அது கனி என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, நீங்க டீமை கேட்டுங்க, டீமை கேட்டுட்டு உள்ள போய் சொல்றதா வேணாமான்னு உங்க முடிவு பண்ணிக்கோங்க தான் சொன்னாங்க. அது சும்மா பக்கத்துல இருக்க ஆதிரை அரோரா அவங்க எல்லாம் கலாச்சிட்டு இருந்தாங்க. சோ அந்த கிளிப்பை மட்டும் பார்த்து, கலாச்ச கிளிப்பை மட்டும் பார்த்துட்டு வந்து இப்ப இவங்க பேசிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். மாற போறீங்க. இப்ப கனிமேல வந்து இப்போ வந்து ஒரு புதுசா எல்லாத்துமே இப்படிதானே வச்சிட்டு இருக்காங்க. அது அப்ப பாத்தீங்கன்னா கனிமேல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன நெகட்டிவா பண்ண பார்த்திருக்காங்க, எனக்கு அந்த பணம் போக கூடாது, நான் அந்த சேரக்கூடாது, அதனால அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாண்ட்ரா. பாத்தீங்கன்னா ரம்யா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டோரி போட்டுருக்காங்க இன்ஸ்டால. அந்த இன்ஸ்டா ஸ்டோரி என்ன இருக்குன்னு பார்த்து ஒருத்தவங்களை குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. அது யாருன்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்குமே தெரியும், உங்க நேம் ஆனா அவங்க மென்ஷன் பண்ணல, பட் எல்லாத்துக்குமே தெரியும் அது இவங்கள தான் குறிப்பிட்டு பேசுறாங்கட்டு. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து இந்த சாண்ட்ரா கொடுத்த இன்டர்வியூக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன இப்ப பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பிரஜனே தான் சொல்லியிருக்காரு, அங்க உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பிரஜனே சொல்லியிருக்காரு, உள்ள போயிட்டு சாண்ட்ராட்ட சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரஜனே தான் சொல்லியிருக்காரு, மறுபடியும் இப்போ வேணா சாண்ட்ராட்ட சொல்லாத, சாண்ட்ரா வந்து முடிவு என்ன வேணும் சாண்ட்ராவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சாண்ட்ரா வந்து இப்போ வந்து இன்டர்வியூ எல்லாத்தையும் பேர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, கனி வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு இன்டர்வியூ சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ரம்யா ஜோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ப்ரூஃப் காட்டிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிருக்காரு பிரஜன், அதுல அப்படிதான் அதுல வந்து இதான் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நீங்க சாண்ட்ராட்ட எதுவும் சொல்லாத, சாண்ட்ரா வந்து முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பிரஜன் சொல்லியிருக்காரு. இதை இப்போ ப்ரூஃபா போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு இன்ஸ்டால இப்போ ரீலும் போட்டிருக்காங்க. ஒரு தரமான பதிலடி தான் சொல்லணும் சாண்ட்ராவுக்கு. ஏன்னா ஒவ்வொரு இன்டர்வியூவா போயிட்டு ஒவ்வொன்னா பொய்யா ஒவ்வொரு இன்டர்வியூ ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேன்ஸ் பீட்ல ஒருத்தவங்க வந்து ஒரு மாதிரி பேசினாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க ஃபேன்ஸ் பீட்ல போயிட்டு அங்க ஒரு மாதிரி பேசினாங்க, இப்போ ஒரு இன்டர்வியூல போயிட்டு இன்னொரு மாதிரி பேசுறாங்க, இன்னொரு வேற 4 வேறையா தான் இருக்குது. ஒரே டாபிக் தான், வேற ஆன்சர் இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இப்போ இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதோட அவங்க இன்டர்வியூ கொடுத்து நிப்பாட்டினா இவங்க கொஞ்சம் நெகட்டிவ் ஃபேஸ் பண்ணாம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ நிறைய நெகட்டிவ் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃபரெண்டா பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஆன்சர் வேற, இதுக்கு வந்து இவங்க தான் இதுக்கு தான் காரணம், இவங்க இதுக்கு தான் காரணம் சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இப்ப ட்விட்டர்ல இன்ஸ்டால எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து சாண்ட்ரா போட்டு பொழந்துட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இப்ப மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ரைட், இதே பணப்பெட்டிலே ஒன்று நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பணப்பெட்டி எடுக்கிற ஐடியாவே இல்ல, எனக்கு வந்து அந்த கார்ட் இன்சிடென்ட்க்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் இந்த பணப்பெட்டி ஐடியாவே இல்ல, சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க செலிப்ரேஷன் ரவுண்ட் போய் தெரியும் வந்து பிரசன்ட் பேசியிருப்பாங்க, நான் பணப்பெட்டி எடுக்க தான் போனேன். ஆனா பாத்தீங்கன்னா திவ்யா வந்து அந்த பாட்டு பாடினால தான் நான் வந்து பணப்பெட்டி எடுக்காம போனேன், திவ்யாவில தான் நான் பணத்தை எடுக்கல, திவ்யாவுக்கு வந்து கொஞ்சம் திவ்யா வந்து நான் தான் எடுக்க போறேன்னு சொல்லி தான் அந்த பாட்டு பாடிருக்காங்க, சோ அதனால நான் எடுக்கவே இல்லை அந்த பணத்தை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அது உண்மையா இது உண்மையா? அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல ஒன்று சொன்னாங்க, நான் வந்து வின் பண்ணுவேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அங்க ஒன்று சொன்னாங்க, பிரசன்ட் ஒன்று சொன்னாங்க, இப்ப இன்டர்வியூ ஒன்று சொல்றாங்க. ஒண்ணுமே புரியல. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று பேசுறாங்க. இதுக்கு பேர் தான் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறதோ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திவ்யா இஷ்யூ உள்ள திவ்யாவோட இஷ்யூவை பத்தி கேக்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கபோர்ட் அந்த இஷ்யூ பத்தி கேக்குறாங்க. அந்த இஷ்யூல என்ன நடந்துருக்கு, இவங்க வந்து எல்லா இடத்தையும் எடுத்து அங்க வச்சு
வச்சுக்கோங்க, எதுக்கு அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா அங்க அப்படி கேட்கவே இல்லை. என்ன பண்ணுங்க, இந்த ட்ரெஸ் வைக்க போறீங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க தவிர அவங்க ஒண்ணுமே கேட்கல. அதுக்கு வீடியோவும் இருக்கு, அதுக்கு நீங்களே பார்த்திருப்பீங்க. நிறைய வீடியோ வந்து இப்ப இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லயும் வந்துகிட்டு தான் இருக்கு. நீங்களே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அது அங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்ட்டு. அந்த இடத்துல அவங்க ஒழுங்கா கேட்காம சரி அவங்க ஒழுங்கா கேட்டுக்க மாட்டாங்க, பிரச்சனை போயிட்டாங்க, வருத்தம் கேட்டுக்க மாட்டாங்க, அதை எதுவும் சொல்லாம இருந்திருக்கலாம். இந்த இடத்துல அவங்க ட்விஸ்ட் பண்ணி விட்டு இங்க எல்லாமே இருக்கவங்க ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க சொல்லிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். இந்த ட்ரெஸ் இஷ்யூ அதனால அப்படி நடந்துச்சு. ஸோ அதனால திவ்யா வந்து அப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சாண்டா சொல்லியிருந்தாங்க. ஸோ திவ்யாவோட இஷ்யூ சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் திவ்யா மேல அந்த பொசசிவ்லாம் படல, நான் வந்துட்டு பிரச்சனை போனதுக்கு அவங்க ஏன் வருத்தப்படல அப்படிதான் கேட்டாங்க. அதுக்கு தான் நான் கொஞ்சம் கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இந்த ட்ரெஸ் இஷ்யூ இந்த மாதிரி பிரச்சனை போனதுக்கு உடனே இந்த ட்ரெஸ் எடுத்து வைக்க சொன்னாங்களே, அதுக்கு தான் கோவப்பட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. திவ்யா அதனால தான் பேசவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க தான் சொல்லணும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேச்சு. அதான் இந்த இடத்துல எப்படி பேசும், இந்த இடத்துல எப்படி பேசுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டதை நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கு செலிபிரேஷன்ல அந்த வீட்டுக்குள்ள இத்தனை கேமரா இருக்குன்னு தெரியாமே அவங்க பிளான் போட்டாங்க. இன்டர்வியூல போய் இப்படி கேட்டா இப்படி பேசு, இப்படி கேட்டா இப்படி பேசுன்னு அவங்க ரெண்டு பிளான் போட்டது அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கரெக்டாக பேசுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூவோட இன்னொரு விஷயம் கனெக்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திவ்யா மேல ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சிங்க, பாரு எப்படி தப்பா பேசுனீங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து சொல்றாங்க இல்ல நான் தப்பா பேசல, பாரு தான் இந்த இடத்துல தப்பா பேசினாங்க, நான் பாரு ரொம்ப தப்பா தான் பேசினாங்க, அவங்க வந்து இன்னும் இளமையாவே இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஸோ அதனால தான் நான் அந்த இடத்துல அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல எப்படி சொன்னாங்க. அடுத்து சபரி கிட்ட வராங்க. சபரி வந்து எனக்கு நான் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல போனது சபரி எங்க ஃப்ரெண்டு ஜாலியாக பேசிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சபரியை பத்தி பேசியிருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க கூட எப்படி எல்லாம் ஒர்க் பண்றாங்க, எப்படி இவங்க கூட இருந்தெல்லாம் பொண்ணுங்களா பழகுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தவங்களும் இவங்க தான். அதுக்கப்புறம் விக்ரம் நான் ஃபர்ஸ்ட் விக்ரம் தப்பா நினைச்சுக்கிட்டேன், இப்போ வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விக்ரம் இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் சொல்லி காலி பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படி எதுவுமே சொல்லன்னு பாத்தீங்கன்னா விக்ரம் மட்டும்தான் வெளில வந்து சாண்ட்ராக்கு சப்போர்ட் கேட்ட ஒரே ஆள் விக்ரம் மட்டும்தான், மத்த யாருமே சப்போர்ட் கேட்கல. ஸோ அதனாலதான் இப்ப விக்ரம் தான் இப்ப கேட்டா விக்ரம் தான் டைட்டில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு அப்ப பார்த்தா சபரி நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து சப்போர்ட் இருக்கணும், விக்ரம் தான் ஜெயிக்கணும், விக்ரம் நான் டைட்டில் அடிப்பான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைலாக் பேசுறாங்க. இதுக்குள்ளே இதான் இந்த 2026 பெஸ்ட் காமெடினா இதுதான் சொல்லணும். இவங்களுக்கு வந்து சண்டை போடவே தெரியாதான், இவங்க ஒரு சைலண்ட் பர்சனா, மத்த யார் வந்து நான் சண்டை போட்டுக்கிட்டு நான் பண்ணா சைலண்டா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிக் பாஸ்ல வந்து திவ்யா சண்டை போட்டுருக்காங்க, பாரு சண்டை போட்டுருக்காங்க. அவங்க சண்டை கூட ஏதாச்சும் கொஞ்சம் சண்டைடா அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா இந்த சாண்ட்ரா ஃபைட் மட்டும் எப்படி இருக்கும் தெரியுமா, அவங்களே கொஞ்சம் ஏன் இவங்க இப்படி பண்றாங்க சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்த சாண்ட்ராவோட சண்டை மட்டும் திங்கக்கிழமை ஆரம்பிச்சா ஞாயிற்றுக்கிழமை அந்த வீக்கெண்ட் வரைக்கும் அந்த சண்டை போயிட்டு தான் இருக்கும். கத்திக்கிட்டே இருப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு சைடுனா கத்திக்கிட்டே இருப்பாங்க, அழுதுட்டே இருப்பாங்க, வெளிலவே படுத்திருப்பாங்க. இவங்க சைலண்ட் பர்சன், இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது மட்டும் இல்லாம இவங்க மேல எல்லாமே தப்பா அலிகேஷன் வைக்கிறாங்களா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே தப்பா அலிகேஷன் வச்சாங்க தான் சொல்லணும். கனி எஃப்ஜே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திவ்யா, பாரு, இவங்க எல்லாத்தையுமே இப்படி ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சவங்க தான் இவங்க வந்து இப்படி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்த தப்பு பண்ணலையா, அவங்க வந்து நல்லா கேமர் அவங்க தான் இந்த பிக் பாஸ் 9 கேமர் ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஒருத்தர் பிக் பாஸ் 9 என்னோடதுன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. இன்னொருத்தங்க என்னன்னா நான் தான் அந்த பிக் பாஸ் 9 கேமர், நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர், அதனால தான் நான் காலி பண்ண பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக நாயகனை தூக்கி சாப்பிடுற நடிகங்க எல்லாம் உள்ளூர்ல இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிஆர் பத்தி கேக்குறாங்க. டேய் அந்த क्वेश्चन கேட்காதீங்கடா அப்படின்னு சொன்னாலும் இந்த பிஆர் பத்தி கேட்டாங்க. ஏன்னா அந்த பிஆர் பத்தி கேட்டாலே அவங்க ஃபேன்ஸ் பீட் ஃபுல்லாவே பிஆர் தான் சொல்லியிருந்தாங்க. இதுலயும் பிஆர்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க தான். என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. அந்த லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நீங்க டைட்டில் வின் அடிக்கணும், அந்த 30 லட்சத்தை எடுத்து கொடுக்கணும், அந்த 30 லட்சத்தை கொடுத்தீங்கன்னா நீங்க டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து அவங்களே 4 பேத்துக்கு வந்து பிஆர் செட் பண்ணிருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா சபரி, எஃப்ஜே, கமுர்தீன், கெமி, இவங்க 4 பேத்துக்கு உங்க பிஆர் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிஆர் இருக்கு, நீங்களும் பிஆர் பண்ணிக்கோங்க சொல்லி அந்த குரூப் சொன்னாங்களா, பிஆர் டீம் அந்த குரூப் சொன்னாங்களா உங்கள்கிட்ட. அது மட்டும் இல்லாம இல்ல ஒயிட் கார்ட்ல ஒருத்தவங்க வெயிட்டிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இந்த 30 லட்சத்துக்கு ஒயிட் கார்ட்ல ஒருத்தவங்க வெயிட்டிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இந்த பிஆர் ஒர்க் பாக்குற டீம் என்ன பண்ணிருக்காங்க, இவங்க தலையில முளா வச்சு சரி மாட்டினாங்க 30 லட்சம் வச்சு கறந்துருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்காங்க. அது இவங்க தெரியாம இவங்க பெரிய சாதனை பண்ண மாதிரி நாங்க அது வேணான்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேணான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. 30 லட்சம் வேணாம், ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் கம்மியா பண்ணி பாருங்க சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியா தான் பிஆர் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்களே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, என்கிட்ட வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் 2 ஃபாலோவர்ஸ் வச்சு என்ன போஸ்ட்ல டேக் பண்ணியிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து எங்களுக்கு நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்களே ரீபோஸ்ட் பண்ணி ரீஸ்டோரி பண்ற எல்லாமே 1 ஃபாலோவர்ஸ் 2 ஃபாலோவர்ஸ் அப்படிதான். அதே ஒரு பிஆர் டீமோட வேலை தான். அது வந்து இவங்க பிஆர் டீம் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. இவங்க வந்து எல்லாத்துக்கும் பிஆர் இருக்கு, எங்களுக்கு மட்டும் தான் பிஆர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இருக்கிறது எல்லாமே ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு பிஆர் இல்ல, எங்களுக்கு எல்லாம் ஜென்ரல் ஆடியன்ஸ், எங்களுக்கு அப்படி சப்போர்ட் வெளில வந்தாலே சப்போர்ட் அவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். குச்சமே இல்ல. இவங்களே எவனோ ஏமாத்த வந்து 30 லட்சம் சொல்லி போட்டிருக்கான். இவங்க வந்து 30 லட்சம் வேணாம், எனக்கு 15 லட்சம் இல்லாட்டி 10 லட்சம் அப்படி அந்த பிஆர் போதும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க.
இருக்காங்க. இப்போ வெளில வந்து பாத்தீங்கன்னா இவங்க வெளில எவிட் ஆனோனே சரி எவிட் ஆயிட்டோம், இன்னும் போய் இந்த கதையை விட வேண்டியதான் சொல்லிட்டு கதையை விட்டுட்டு இருக்காங்க. ரைட், இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு ஒரு நிக் நேம் வந்துச்சு, அந்த நடிப்பு அரக்கி அண்ட் வந்து ஸ்கேம்ரா. இந்த 2 நேமுக்கும் இப்போ இந்த 2 நேமுக்குமே அவங்க ஒரு இது வச்சிருக்காங்க. இப்போ வந்து ஸ்கேம்ரா, அந்த ஸ்கேம்ரா பேர் எங்க வைக்க போறாங்க? ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போறாங்க. அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஸ்கேம்ரா ப்ரொடக்ஷன் அப்படின்னு வைக்க போறாங்களா, மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லி வைக்க போறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு படத்துல நடிக்க போறாங்களா. அந்த நடிப்புல என் பேர் வரும்போது மேல வந்து இந்த நடிப்பு அரக்கி சாண்ட்ரா அப்படின்னு சொல்லி போட போறாங்களா. அப்பவே சொன்னமே இந்த வாட்டர்மேன் கூட சேராதீங்கன்ட்டு கேட்டாங்களா. இப்போ பாத்தீங்கன்னா வாட்டர்மேன் மாரி இப்போ மாறிட்டு இருக்காங்க. அவர் என்னன்னா ஒரு சைடு நான் தான் ஹீரோ, என்ன காமெடியான ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சைடு சுத்திட்டு இருக்காங்க. இவங்க என்னன்னா பாத்தீங்கன்னா எனக்கு நான் வந்து ஸ்கேம்ரா ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போறேன், எனக்கு வந்து இப்போ என் நேம் வந்தனாலே மேல நடிப்பு அரக்கின்னு போட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வாட்டி அந்த கார் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் கமுதினை பார்த்து கத்திருப்பாங்களா நைட்டு, அது வந்து இப்போ சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க தூக்கத்துல கனவுல இருந்தாங்களாம். கனவுல இருந்து ஏஞ்சி பார்த்த உடனே கனவு வந்து மறுபடியும் கமுதின் பாரு வந்து உங்களை தள்ளி விட மாதிரி இருந்துச்சான். அப்போ ஏஞ்சி பார்த்த உடனே கமுதின் முன்னாடி பயந்து கத்துனாங்களா. இதான் இப்ப சொல்லியிருக்காங்க. நடிப்பு தான். அந்த இன்டர்வியூ எடுத்தவங்க கேட்டிருக்காங்க, நீங்க பார்வை மன்னிச்சிட்டீங்களா, நீங்க ஸ்டேஜ்ல சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சாண்டர் என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா, நான் பார்வை மன்னிக்கல, அந்த இடத்துல அந்த பார்வை வந்து இந்த ரெட் கார்டு கொடுத்தப்ப தனியா நின்று இருப்பாங்க, அந்த தனியா நின்றுக்க கூடாது, ஏன்னா எனக்காக அவங்க வந்து என் பேரை அவர் ஒருத்தங்க மட்டும் சொல்லி எனக்காக அழுதது பார்வை தான் அப்படின்னு சொல்லி சாண்டா சொன்னாங்க. அதனாலதான் அங்க சாரி கேட்டேன், மத்தபடி நான் வந்து பார்வைக்கு முடித்தனா மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இன்னொன்னு அந்த பிஆர் ஒர்க், அந்த பிஆர் ஒர்க் வந்து இப்ப சொல்லியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் உள்ள பேசுனது ஒண்ணு, இந்த லைவ்ல பேசணும், நான் வெளில வந்தது வேற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ள வந்து நடந்தது ஒண்ணு, வெளில வந்து எல்லா கிளிப்பையும் எடுத்து போட்டது வேற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க யாருமே லைவ்ல நடக்கதான் கட் பண்ணி வெளில வரும். இவங்களே ஒண்ணு எடிட் பண்ணி ஏஐ பண்ணி விஎஃப்எக்ஸ் பண்ணி அப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களே சாண்ட்ரா வாய்ஸ் ஆச்சு மிமிக்ரி பண்ணி இல்ல பிரஜன் வாய்ஸ் ஆச்சு மிமிக்ரி பண்ணி இப்படி பண்ணாங்கன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க போல. எனக்கு இன்னும் சுத்தமா போடல, இவங்க 2 பேரும் தெரிஞ்சுதான் பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களான்னு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் இவங்க தான் இந்த வன்மத்தை கைக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து அங்க இருக்க எல்லாமே இந்த ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் பிஆர்னால ஜெயிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து திவ்யா வந்து பிஆர்ல தான் ஜெயிச்சிருப்பாங்க, நான் சொல்லல, வெளில இருந்து ஆடியன்ஸ் வந்து என்ன திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பிஆரால யாரும் ஜெயிக்க வைக்க முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களால் மட்டும் தான் ஜெயிக்க வைக்க முடியும். அதுவும் எப்படின்னா இப்ப சேனலோட ஓட்டிங்கே கிராக் பண்ணி பாட்டு ஓட்டு போட்டு நாங்க அவங்களை ஜெயிக்க வைப்போம் அந்த பிஆர் டீம் சொல்லியிருக்காங்களாம். இதை நம்பின இவங்க எவ்வளவு பேர் ஆளா இருப்பாங்க. ரைட், இவங்க இதே தான் இப்ப வந்து இன்டர்வியூ நிறைய பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இது வந்து சும்மா ஒரு சாம்பிள் தான், மெயின் பிக்சர் என்ன மாதிரி தான் வரும். நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்றேன். இதோட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, லைக் தான் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் சாண்ட்ரா பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.